viewers, welcome to Karan-Dees. இந்த வீடியோவில் Herbal Porridge அல்லது Sri Style Kola Kanda எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல உங்ககிட்ட என்னென்ன லீவ்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் வல்லாரை, பொன்னாங்கண்ணி, அதுக்கப்புறம் ஹாத்தாவரி இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் கறி லீவ்ஸை மட்டும் யூஸ் பண்ணி கூட இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு Herbal Porridge செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் எடுத்துருக்க எல்லா லீவ்ஸையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய், துருவின தேங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து பேட்சாக தனியாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசி இது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததாக ரைஸ் எடுத்துக்கலாம். ரெட் ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ரைஸோட கொஞ்சம் பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்த அந்த லீவ்ஸோட ஜூஸை கூட ஆட் பண்ணிவிட்டு இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பிளெண்ட் பண்ணி எடுத்த இந்த மிக்ஸில் இருந்து இந்த லீவ்ஸோட ஜூஸை மட்டும் தனியாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டும் போது ஒரு 2-3 தடவை இதை நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி அந்த க்ரீன் கலர் போகிற வரைக்கும் நல்லா இதை இந்த மாதிரி பிரிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வடிகட்டி எடுத்த லீவ்ஸோட ஜூஸை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட நீங்கள் வேக வச்சு எடுத்த ரெட் ரைஸ் அல்லது ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ரைஸை பிளெண்ட் பண்ணி எடுத்து அதை கூட சேர்த்துக்கலாம். ஈஸியாக செய்யணும்னா நீங்கள் ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரைஸ் எல்லாம் கடிப்படக்கூடாது, கிட்ஸுக்கு கொடுக்கணும்னா இந்த மாதிரி ரைஸை பிளெண்ட் பண்ணி எடுத்து இந்த மிக்ஸோடு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லம்ஸ் இருந்தால் விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியும் லம்ஸ் இருந்தால் திரும்பவும் இந்த லீவ்ஸோட ஜூஸோடைய ரைஸையும் சேர்த்து பிளெண்டரில் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து நீங்கள் பேனில் சேர்த்து சூடாக்கிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பபிள்ஸ் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். ஓவர் குக் பண்ணால் இதில் இருக்க ஃப்ரெஷ்ஷான க்ரீன் கலர் போயிடும். ஸோ குக் பண்ணும்போது உப்பு, மிளகு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பபிள்ஸ்லாம் வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ்லாம் அப்பியர் ஆகுது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம்.